ஹாய், இன்னைக்கு நான் வித்தியாசமான கேரட் கடலை சாதம் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், செய்யறது ரொம்ப ஈஸி. கேரட் கடலை சாதம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் 3 ஸ்பூன் நிலக்கடலையும் 3 வரமிளகாயும் போட்டு நல்லா வறுத்துக்கங்க. இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக்கிக்கங்க. வேர்க்கடலை தோல் நீக்கினதாக தான் இருக்கணும். அடுத்து கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சு உளுந்து நல்லா செவந்த உடனே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. இந்த சீரகம் பொரிஞ்ச உடனே குட்டி குட்டியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. அது கூட 1/2 கப் கேரட் துருவலையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க. கேரட் நல்லா வதங்கின உடனே அது கூட உதிரியாக வடித்து வச்சுருக்க 2 கப் சாதத்தை சேர்த்துக்கங்க. இது கூட அரைச்சி வச்சிருக்க கடலை மிளகாய் பொடியும் தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பொடி எல்லா பக்கமும் பரவுற மாதிரி சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கங்க. கடைசியாக பொடியான இருக்கிற கொத்தமல்லியும் கொஞ்சம் வறுத்த கடலையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சுவையான கேரட் கடலை சாதம் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் தயிர் வெங்காயத்தோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வித்தியாசமான சமையலோடு நான் உங்களை பார்க்குறேன்.